பியூஷ் மனுஷ் வணக்கம்ங்க. நான் பேசுறது கேக்குதா? வணக்கங்க சார். இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அசெம்பிளியில சொல்றாரு, போன வாரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னது ஏதோ அவர் போற போக்குல சொல்லிட்டு போகல, உண்மையிலேயே என்னோட மேஜையில ஒரு மூணு கோப்பு இருக்குது, 3 துறைகளின் கோப்புகள் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் நடந்து வரக்கூடிய நிகழ்வுகளை ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா நிறைய விஷயங்களுக்காக வழக்கு தொடுக்கக்கூடிய ஒரு சமூக பொறுப்பாளராக நீங்க இந்த இந்த நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க பிரதர்? நான் ரொம்ப ரொம்ப வெல்கம் பண்றேங்க இத. ஓகே, நீங்க கரப்ஷன் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க, திமுக இருந்து ஒரு 10 மந்திரி ஆச்சு உள்ள தள்ளுவீங்க. நான் ரொம்ப எதிர்பார்ப்போட ஆவலோட உட்கார்ந்துருக்கேன். சரி. ஆனா பட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஓபன் பண்ற டைம் வரும், அது அந்த நேரத்துல வரும், அந்த நேரத்துல ஆகும், அப்படி சட்டம் இயங்காது. சட்டம் அந்த மாதிரி சர்வேகள் வேலை செய்யறது இல்ல. ஓகே, நீங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கீங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. சோ இம்மிடியட்டா ஒரு கிரைம், ஒரு காக்னிசபிள் கிரைம் உங்க உங்க கவனத்துக்கு வந்துருச்சுன்னா நீங்க அதுக்கு உடனே ஆக்ஷன் எடுத்தாகணும். சரி. நீங்க அதை ஆக்ஷன் எடுத்து நடவடிக்கை எடுக்கல, எனக்கு ஒரு கிரைம் நடந்துருச்சு தெரியும், பட் நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், நான் அப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன், அதெல்லாம் இங்க வேலை காட்ட முடியாது. அப்பனா நீங்க டீலிங் பேசுறீங்கன்னு அர்த்தம். மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி மக்கள் சொல்றாங்க, மக்கள் சொல்றதுக்காக மட்டும் செய்ய வேண்டாம். சட்டம் தெளிவா இருக்கு, பிஎன்எஸ்எஸ் ஆக்டும் தெளிவா இருக்கு. உங்களை கிரிமினல் கான்ஸ்பிரசில உள்ள போட்டு போறாங்க மிஸ்டர் விஜய். சோ நீங்க தாவேகா சைடுல இருந்து ஸ்போக்ஸ் பர்சன் யாருமே வரல, நீங்க நான் இருக்கேன். நான் தாவேகாக இப்ப ஸ்போக்ஸ் பர்சனா இப்ப பேச போறேன். சரி. ஓகே. நான் அந்த கேப் நான் ஃபில் பண்ண எம்டியா விட மாட்டேன். சரி. ஊழலுக்கு எதிர்த்து கண்டிப்பா அவர் குரல் கொடுப்பாரு, அவர் சினிமா ஸ்டைல்ல பூந்து தம்சம் பண்ண போறாருன்ட்டு ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. சரி. அந்த மாதிரி நம்பிக்கை எனக்கு இல்லாம. ஓகே. பட் எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஓகே. மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சரி. நான் நிறைய இருட்டினேன், அது எதுவும் சொன்னேன். இன்னைக்கு அந்த அம்மா ராணிப்பேட்டை அம்மா அந்த வடை சுடுறாங்க, வடை சுடுது, அது என்னது சூடா இருக்கு, சூடான வடை நல்லா போகுது, அப்படி இப்படி ஏதோ கதை விட்டாங்க. நான் அட்லீஸ்ட் மினிமம் லா அடேர் பண்ணுவீங்க, மினிமம் சட்டத்தை மதிப்பீங்க, சட்டத்தை மதிச்சு நடந்துக்குவீங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கும் போது நான் சேலத்துல இருந்து இருக்கேன், அனைவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். சேலத்துல சடனா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஊழல் அடிக்குதுன்னு டுமில்ன்ட்டு. சேலத்துக்கு நல்லது பண்றாரோ இல்லையோ, சேலத்துல தண்ணி எழுதி விட்டாரு வந்த உடனே. அனைத்து கட்சியும் ட்ரை பண்ணுது. ஏடிஎம்கே பீரியட்ல சுவேஸ் கம்பெனியை கொண்டு வந்தாங்க, கோயம்புத்தூர்ல லீஸ் கொடுத்தாங்க தண்ணிய. அந்த ப்ரொபோசல் சேலத்துல கொண்டு வந்தாங்க, டிஎம்கே ஃபாலோ பண்ணிச்சு, சண்டை போட்டும் பின் வாங்கிடுச்சு டிஎம்கே. சரி. இவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் கையெழுத்து கமிஷனர் அதுக்கு தான் போட்டிருக்காரு. ஓகே. பகீருங்குது. ஓகே. நீ நல்லது செய்யறீங்களா அப்புறம் தெரியும், பட் தண்ணி விட்டுட்டியே. ஓகே. அதோட உச்சம் கரப்ஷன் எதுவுமே கிடையாது, அதோட உச்சமான ஊழல் எதுவுமே கிடையாது. ஒரு பேசிக் தண்ணி கேட்க மாட்டேங்கிறாரு. மேகதாது டேமுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாரு மனுஷன். கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, விசிபிளா தெரியணும். விசிபிளா மக்களுக்கு கான்பிடன்ஸ் வரணும். இங்க ரொம்ப பக்கத்துல இருக்காங்க, டெல்டா ஃபார்மர்ஸும் ரொம்ப பக்கத்துல இருக்காங்க. குடிநீர் தண்ணி 2/3 ஆஃப் த ஸ்டேட்டுக்கு தண்ணி மேட்டூர் டேம்ல இருந்து வருது. பல இடத்துல எங்களுக்கு இடிக்குது. ஏதோ பெரிய பெரிய கார்பரேட்ஸ்க்காக உங்க ப்ரொடியூசர் இருக்காருல்ல, அவர் பேரு வெங்கட ரெட்டியா, அவர் ஓஎஸ்டி ஆக்கியிருக்காருல்ல டெல்லியில ரெப்ரஸன்டேட்டிவா, கன்னடா பிலிம் ப்ரொடியூசருங்க. அவர் இப்போ ஜனநாயக படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு 500 கோடி போட்டு. எங்க அவருக்காக எங்க மேகதாது டேம் விட்டு ஒரு ரொம்ப பெரிய அச்சமா இருக்கு. சரி. சோ மிஸ்டர் விஜய், எதிர்பார்ப்பு ரொம்ப சிம்பிளா இருக்கு உங்ககிட்ட இருந்து.
ரொம்ப சினிமா ஸ்டைல் எல்லாம் வேண்டாம். ம். பேசிக் லாவை ஃபாலோ பண்ணுங்க, பேசிக் லாவை படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தெரியலன்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க, நம்பிக்கை இருக்கு. ம். வர காலத்துல ஒரு டிஎம்கே ஒரு 10 மந்திரி ஆச்சு உள்ள தள்ளிட்டு ப்ரூவ் பண்ணுங்க உங்களே. ம். புரியுது. அப்புறம் இன்னொன்னு எங்க பழைய பெண்டிங் கம்ப்ளைண்ட் ஜக்கி மேலையும் ஆரோவில் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கேன். இங்க ஜெயந்தி ரவி, RN ரவி அவங்க மேல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். ம். அதுக்கு நடவடிக்கை இமீடியட்டா எடுக்க போறாருன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே பியூஷ் மனோஜ், நான் வந்து இன்னொரு சில விஷயங்களையும் நான் உங்ககிட்ட நான் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தன்னோட கவனத்துக்கு தெரிய வரக்கூடிய எதையும் நீங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதன் மூலமாக ஆதாயம் அடையக்கூடிய வகையில் யாருக்கும் நான் தெரியப்படுத்த மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது தான் இவங்க எடுக்கக்கூடிய ஓத்தினுடைய முக்கியமான சாராம்சம். சரிங்களா? 3 துறைகளில் ஆமா உறுதிமொழி பிரமாணத்தை அப்படித்தான் எடுக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சாசனத்தின் பேரில். அப்போ அப்படி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இவங்க ஆளும் கட்சியாக இருந்தவர்கள், சரிங்களா? இவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அமைச்சர்களை போட்டவங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்கள்லையும் டிஎம்கேவிற்கு ஃபேவரான ஆட்கள் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 3 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கோப்புகள் என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெரிந்தோ தெரியாமலோ தனக்கு தெரிந்த ஒரு ரகசியத்தை சட்டமன்றத்தில் இதுவரை அதை ஓப்பனே பண்ணாம அதை படிச்சு கூட பார்க்காம, என்ன 3 கோப்பு இருக்குது, எல்லா டாக்குமெண்ட் எவிடன்ஸோட இருக்குது அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரா? ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டாரா சட்டமன்றத்துல? நான் 100% எனக்கு நம்பிக்கை என்ன இருக்குன்னா, ஃபுல்லா படிச்சு பார்த்து பெருசா பண்ண போறேன்ட்டு தான் வந்திருக்காருன்ட்டு. ஆனா அவர் வார்த்தை விட்டாரு பாருங்க, நான் திறக்க வச்சிடாதீங்க. அப்போ ஒரு அக்செப்ட் கையோ திறக்கவே இல்லையா இன்னும்? நீங்களே பாக்கீங்க ஐயா இத. ஓகே, அவர் மிஸ்டர் மரியா வில்சன் சொல்லி நம்பிட்டு வந்துட்டீங்களா? ஓகே, அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. சரி, பட் இந்த லூஸ் ஸ்டாக் வந்து அசம்பிளில விட்டதுதான். ஓகே, இப்போ ஒரு எம்எல்ஏ சொன்னார்ல, எனக்கு காரே இல்ல, நான் பஸ்ல வரேன், நான் வந்து ட்ரெயின்ல வரேன், அப்புறம் நான் ஆட்டோல ஏறிட்டு வரேன் அசம்பிளிக்கு அப்படின்னு சொன்னார்ல ஒரு கதை. அந்த மனுஷன் கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கான். ஓகே, அவர் பேரு பாருங்க, டக்குன்னு மறந்து போச்சு. ஓகே, அவர் மைக்கெல்லாம் பார்த்து ஓடி போனாரு. அசம்பிளில கதை பேச முடியாது, ஓகே, இஷ்டத்துக்கு அப்படியே டுபில் விட முடியாது. சரி, ரெக்கார்ட்ல ஏறுது. அந்த அவையில இருந்து நீக்குங்க, அவையில ஏத்துங்க அப்படி சொல்றாங்கல்ல, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஓகே, it is a process of law. ஓகே, it has to be respected. அது ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே, ஏதோ எடுத்தோமோ பேசணுமா? இப்போ 3 நீங்க எடுத்தே ஆகணும். 3 டிபார்ட்மெண்ட் மேல கரப்ஷனை கொண்டு வந்தே ஆகணும். ஓகே, வழியே இல்ல மிஸ்டர் விஜய் கிட்ட. ஓகே 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 பேசலாம் சார், பேசலாம், நம்ம பேசலாம்.